லெட்ஸ் மேக் மாங்காய் மீன் குழம்பு. எப்பவுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்கல? எனக்கு ரொம்ப போட்டுச்சு. அதான் புது ஃபிளேவரா மாங்காவை சேர்த்து பக்கவன் மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜார்ல சாம்பார் வெங்காயம், பூண்டு, மிளகு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல புளி தண்ணி, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள், அதாவது தனியாவும் மிளகாவும் சேர்த்து அரைச்சு குழம்பு மிளகாத்தூளும் அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சிருங்க. வெறும் மீன் குழம்பு சாப்பிட்டா போதுமா? மீன் வறுவல்ல மீன் குழம்பு இருக்கவே இருக்காது. அதுக்குதான் மீன்ல திக்கா கரைச்ச புளி தண்ணி, மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி தடவி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்பு பண்றதுக்கு ஒரு பாட்ல நல்லெண்ணெய், வெந்தயம், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் காரம் நெடி போற அளவுக்கு கொதிக்க விட்டு மீனை சேர்த்து நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டு மீன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த பையன் மாங்காவை சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு குழம்பு கொதிக்கிற டைம்ல மீனை வறுத்துலாம். அதுக்கு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிற மீனை கொஞ்சம் கொஞ்சமா 10-15 நிமிஷம் தீ போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல சூடான சாதத்தோட இந்த புளிப்பும் காரமா இருக்கிற மீன் குழம்பு, சைடுல ஒரு மீன் வறுவல், வேற என்ன வேணும்? பக்காவான ஒரு மெயின் டிஷ், ஒரு சைட் டிஷ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சார்.